புதுச்சேரி தனியார் பயிற்சி மையத்தில் பயின்று காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கறிவிருந்து அளித்த நிகழ்ச்சி சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பத்தில் அரசு பணி தகுதி தேர்வுக்கான தனியார் பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் அரசு பணிக்கான தேர்விற்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பயிற்சி பெறும் மாணவர்கள் பல்வேறு அரசு பணிகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற காவலர்கள் தேர்வில் தேர்வு எழுதிய 24 பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பாராட்டு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, காடை வறுவல், வஞ்சிர மீன் என தடபுடலான அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. மேலும் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், தங்களது குடும்ப சூழ்நிலையும் வறுமையும் கவனத்தில் கொண்டு விடாமுயற்சியுடன் படித்து அரசு பணி தேர்வில் வெற்றி பெற்று தற்போது காவலராக தேர்வாகியுள்ளதாகவும், அதற்கு உறுதுணையாக இருந்த பயிற்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாக கூறினர். அவங்க எப்பயாச்சும் வரும்போதும் எங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்தமாரி ஒரு ஸ்டேஜில் போய் நாங்களும் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். போலீஸ்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி நம்மளும் அந்த மாதிரி போலீஸ் ஆகணும், ஒரு கெத்தான யூனிஃபார்ம் போடணும், இப்படி தான் உட்காந்து படித்தேன்.